ஹாய், ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்னைக்கு சூப்பரான சண்டே. ஸோ, இன்னைக்கு ரிலாக்ஸா ஒரு ரீடிங் பண்ணலாம்னு தோணுச்சு. பட் இப்ப பண்ண போற ரீடிங் வந்து வெரி வெரி பவர்ஃபுல் ரீடிங்க. ஆசீர்வாதம் குடுக்க போறது யார் தெரியுமா? கைடன்ஸ் குடுக்க போறது யார் தெரியுமா? உங்க வீட்டுக்குள்ளதே வந்தாங்க. ஸோ, எல்லாரும் ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு, குலதெய்வம் தெரிஞ்சா குலதெய்வம் மனசுல நெனச்சுக்கோங்க. குலதெய்வமே எனக்கு தெரியாது அப்படின்னா, நீங்க நம்புற தெய்வத்த மனசுல நெனச்சுக்கோங்க. எது மேலயும் எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னா, நேச்சர் மேல, யுனிவர்ஸ் மேல நம்பிக்கை வச்சு கண்ண மூடி பிரேயர் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அன்பு தோழி, யுனிவர்சல் டிவைன் டாரட் கார்ட் ரீடர். ஆஸ் யூசுவல் பார்க்குறவங்க ஒரே ஏஜும் கிடையாது, ஒரே எனர்ஜியும் கிடையாது, ஒரே வைப்ரேஷனும் கிடையாது, ஒரே பிரச்சனையும் கிடையாது. ஸோ ரெசனேட் ஆச்சுன்னா அது உங்களுக்கு. இல்லன்னா இந்த ரீடிங் வேற ஒருத்தவங்களுக்கு. இப்போ கார்டு நல்லா ஷஃபிள் பண்ணியாச்சுங்க. 2 பிளெஸிங் குலதெய்வம் என்ன குடுக்க போறாங்க ஆசீர்வாதம் அப்படின்னு பார்க்கலாம். ப்ளஸ் கைடன்ஸ் நமக்கு தேவையில்ல. குலதெய்வம் பிளெஸிங்ஸ் வரம் குடுத்துட்டாங்க. நீங்க எப்படி எப்படி போகணும், என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியங்க. கார்ட் ஷஃபிள் பண்ணி ஏஞ்சலோட அதாவது குலதெய்வத்தோட இன்னைக்கு கார்ட்ஸ் பார்க்க போறோம். நிறைய பிளெஸிங்ஸ் வந்துட்டே இருக்குங்க. கார்டு எடுக்க எடுக்க அப்படியே கொட்டுதுங்க. நிறைய கைடன்ஸ் குடுக்குறாங்க. ஏன்னா வரம் குடுக்குறாங்கல்ல. அப்போ சில எச்சரிக்கையும் குடுப்பாங்க. அதுதான் வந்து கடவுள் எப்பயுமே. உங்கள நேசிங்க, நெறைய நேசிங்க. அதுக்கு தகுதியானவங்க நீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்புங்க. லவ் நெறைய குடுங்க உங்களுக்கு. உங்க டெய்லி ரொட்டீன்ல உங்கள பார்த்துக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் குடுங்க. வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்கீங்க. உங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முருகன் சொல்றாங்க, கிருத்திகைக்காக விரதம் இருந்து அவர வேண்டிக்கோங்க. அவர் நினைச்சத உங்க கூடவே இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. உங்க கூட இருக்கிற சுத்தி இருக்கிற எல்லா பெர்சன்ஸுமே உங்கள பொறாம கண்ணோட, ஈவில் ஐஸோட பார்க்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஹார்ட்ல பெயின், ஹார்ட் பிரேக் ஏதாவது இன்னைக்கு மன பெயின் இருந்ததுன்னா, அது உண்மைய தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதனால கவலைப்படாதீங்க. உண்மை வெளிவருது அவ்வளோதான். யாரையுமே ஏமாத்தாதீங்க, முதுகுல குத்தாதீங்க. ஏன்னா திரும்ப அதே முதுகு குத்தல், ஏமாற்றம் உங்களுக்கு திரும்பி வரும். அத கர்மா அப்படிங்கிறது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதனால யாருக்குமே தவறு, தப்பு பண்ணாதீங்க. சைலண்ட்டா இருந்து வாட்ச் பண்ணி பாருங்க. என்ன நடக்குதுன்னு. ஏன்னா நம்ம அமைதியா இருக்கும்போது தான் நம்மள சுத்தி என்ன விஷயம் நடக்குதுன்னு நம்ம வந்து அப்சர்வ் பண்ண முடியும். நீங்க வந்திருக்கிறதே ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காகங்க. கடவுள் குடுக்குற 2 அற்புதமான பவர்ஃபுல்லான வரம் என்ன அப்படின்னு பார்த்தா, பிரம்மச்சாரி அப்படிங்கிற வரம் வந்திருக்குங்க. இவ்வளோ நாளா முழு ஈடுபாட்டோட, டெடிகேஷனோட ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ண ஒரு விஷயத்துக்கு நீங்க இப்போ பலன் அடையறதுக்காக ஆசீர்வாதம் பண்றாங்க. வரத்த வாங்கிக்கோங்க. இப்போ சந்தோஷமா? நல்ல சிரிங்க, நம்புங்க. உங்க குலதெய்வமே வரம் குடுத்துட்டாங்க. எல்லா அளவும் இனி சந்தேகமே வேணாங்க. இனி ஆக வேண்டிய காரியத்த பாருங்கன்னு தட்டி குடுக்குறாங்க. எதுவும் நடக்கலன்னு கவலைப்படாதீங்க. வரம் குடுத்துட்டேன். நடராஜர் பிளஸிங்ஸ் ஆஃப் கிரியேட்டிவ் திங்கிங்க. நீங்கள் இப்போ பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை. அதை குறித்து வேதனைப்படுறீங்க. ஒரே மாதிரி எல்லாரும் பண்ணுற மாதிரி அரைச்சமாகவே அரைக்காமல் புதுசாக கிரியேட்டிவ் திங்கிங் பண்ணுறதுக்காக உங்கள் குலதெய்வமே உங்களுக்கு கிரியேட்டிவ் திங்கிங்காக வரம் கொடுத்துட்டாங்க. எந்த இடத்துல நீங்கள் லேக் ஆகுறீங்கன்னு பார்த்து அதையே வரம் கொடுத்துட்டாங்க. பார்க்குறவங்க இந்த வரத்தை